அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும் பாடத்தலைப்பில் பயிற்சி 2.3இல் 3வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 3. கருண் என்பவர் ஒரு சோடி காலணிகளை 25% விலையில் வாங்கினார். அவர் செலுத்திய தொகை ரூபாய் 1000 எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், முழுமை அப்படின்னா 100%, பாதி அப்படின்னா 50%, கால்வாசி அப்படின்னா 25%. கணக்கில் 25% பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா அந்த ஒரு சோடி காலணிகளை கால்வாசி விலையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. முழு விலை எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பொருள்களின் மீதும் ஒரு விலை குறிக்கப்பட்டிருக்கும். அதுதான் குறிக்கப்பட்ட விலை. அந்த குறிக்கப்பட்ட விலைக்கே வாங்காமல் கருண் அப்படிங்கிறவர் ஒரு சோடி காலணிகளை 25% விலையில் வாங்கினார். இப்போ 75% தள்ளுபடி பண்ணிட்டாங்க, 25% பே பண்ணி வாங்கிட்டார். எவ்வளோ பே பண்ணார்னா 1000 ரூபாய். இப்போ அந்த காலணியில் எவ்வளவு ரூபாய் விலை அப்படின்னு போட்டிருக்கும் அப்படின்றதான் கணக்கில் கேட்டிருக்காங்க. ஒரு சோடி காலணிகளின் குறிக்கப்பட்ட விலை அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். காலணிகளின் 25% தொகை ரூபாய் 1000 கணக்கிலேயே கொடுத்துருக்காங்க. காலணிகளின் குறிக்கப்பட்ட விலை நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அதனுடைய 25%. 25% எப்படி எழுதலாம்னா 25/100 அப்படின்னு எழுதலாம். குறிக்கப்பட்ட விலைகளின் 25%. ஒரு சோடி காலணிகளின் குறிக்கப்பட்ட விலையின் 25% என்பது ரூபாய் 1000. இதிலிருந்து காலணிகளின் குறிக்கப்பட்ட விலையை கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் மட்டும் சமக்குறிக்கு ஒரு புறமாக இருக்கட்டும். வகுத்தில் இருக்கிற 100 சமக்குறிக்கு ஆப்போசிட் போகும்போது பெருக்கல் ஆகிடும். பெருக்கல் இருக்கிற 25 சமக்குறிக்கு ஆப்போசிட் சைடு வரும்போது வகுத்தல் ஆயிரும். இப்போ 1 25 25, 4 25 100. 1000 பெருக்கல் 4 சமம் 4000. எதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்? ஒரு சோடி காலணிகளின் குறிக்கப்பட்ட விலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். எனவே ஒரு சோடி காலணிகளின் குறிக்கப்பட்ட விலை 4000 ஆகும். பயிற்சி 2.3இல் 4வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.